மக்களுக்கு சேவையா செய்ய வேண்டிய அரசியலை நிருச்சாங்கமா ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. தரமில்லாத வேட்டிய நம்மள்ட்ட இலவசமா கொடுத்துட்டு நம்ம வரி பணத்தை ஏமாத்தி நம்மளுடைய ஆட்டை போட்டு நம்மளுக்கே கொடுத்துட்டு ஸ்டாலின் செய்த சாதனை என்ன? உதயநிதி ஸ்டாலின் செய்த சாதனை என்ன? கலைஞர் செய்த சாதனை என்ன? தேவையான செய்த சாதனை என்ன? எடப்பாடி செய்த சாதனை என்ன? இப்ப பெரிய செய்த சாதனை என்ன? கட்சியும் நேரடியா இருக்குது, அரசாங்கமே நேரடியா இருக்குது. இங்கு நடக்கக்கூடிய அனைத்து வகையான கொலை கொள்ளைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் எல்லாத்துக்குமான காரணம் சாராயமும் கஞ்சானா. இதை பூராட்டி இருக்கிறது அரசாங்கம் நேரடியாக சாராயத்தை லஞ்சம் கொடுத்தால் வெற்றி பெற்று வந்த பிறகு மீண்டும் மீண்டும் லஞ்சம் வாங்கணும். இந்த லஞ்சத்தை ஒழுக்கணும், ஊழலை ஒழுக்கணும், சாராயத்தை ஒழுக்கணும். இங்க நடக்கூடிய கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை எல்லாத்தையும் ஒழுக்கணும். நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தை நான் பார்த்ததே கிடையாது. தேர்தல் ஆணையம் காவல்துறையும் சேரன் மாகாணத்தில அவர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில நீங்க காக்கி சட்டையோ அல்லது நீங்க அரசாங்கத்தினுடைய ஐடி கார்டை போட தேவையில்லை. நேரடியா இசைக்கு சொல்லி அதிமுக துண்டு அதிமுக ஐடி கார்டை வாங்கி கொடுக்கலாம். அந்த வீரவனூர் காய்ந்த முழுவர்களே உங்க முன்னாடி நிக்கிற நான் தான் அந்த பாவப்பட்ட நம்பர் கட்சியுடைய வேட்பாளர். ஏன் பாவப்பட்ட வேட்பாளர் சொல்லுன்னா நீங்க எங்களை வேடிக்கை கூட பார்க்க மாட்டீங்க. பாத்துறீங்களா? இது பேருந்து நிறுத்தம். அன்னைக்கு ஒரு இடத்துல சொன்னோம், பேருந்து நிறுத்தத்துல அந்த பேருந்து நிறுத்த கட்டணாரை எழுதியிருக்காரு. இந்த பேருந்து நிறுத்தத்துல அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. காவல்துறை அதிகாரி இருக்காரு. ஐயா நேரடியாவே புகார் கொடுக்குறோம், காணொலி வாயிலாக நேரடியா புகார் கொடுக்குறேன். காவல்துறை அதிகாரி உள்ள ஓடிக்காரு. ஆனா அவரே பாதுகாப்பு இந்த ஸ்டிக்கரை கிழிக்க சொல்லுங்க. இது பொதுவாக மக்களுக்காக கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம். இது மேல பாருங்க அரசமரம் முளைச்சிருக்கணும். இதே மாதிரி ஐயா எஸ்கி சுப்பையா வீட்டுல அரசமரம் முளைச்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லது இங்க வீட்டு துறையின்னு ஒரு ஐயா நிக்கிறாரு, அவர் வீட்டுல இப்படி முளைச்சிருக்குமா? அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த ஐயா ஆவுடையப்பன் ஐயா வீட்டுல இப்படி முளைச்சிருக்குமா? ஏன்னா இது யாருடைய கட்டடம்? யாருக்குமே எந்த வகையான அக்கறை கிடையாது. இது ஒரு தனிநபரோட கட்டணம். அந்த தனிநபர் அதை பராமரிப்பாரு. இது ஒரு அரசு கட்டணம், அரசாங்க சொத்து. என்ன அரசாங்க சொத்துனா யார் அரசாங்கம்னா நீங்களும் நானும் அரசாங்கம். அரசாங்கம் இருக்கக்கூடிய நாம இதை பராமரிக்க முடியாம நாம வரி கட்டி நாம வாங்கக்கூடிய அன்றாட வாங்கக்கூடிய சோப்பு சீப்பு கண்ணாடி பேஸ்ட் பிரஸ் செருப்பு இதுல இருக்கக்கூடிய வரிக்காசு, அதன் மூலமா அந்த அரசாங்கம் வாங்கக்கூடிய வரிக்காசு, அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், அது ஏதோ உப்பு மிளகாப்படி சீரகம் சோம்பு கடுகு இதுல எல்லாத்துலயுமே வரி இருக்கு. நீங்க நினைப்பீங்க நாம எப்பறம் வரி கட்டணும், இதெல்லாம் எப்பறம் நம்ம கட்டணும். உண்மையிலேயே நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருட்களுக்கும் மத்திய அரசுக்கு ஒரு வரி கட்டுறான், மாநில அரசுக்கு ஒரு வரி கட்டுறான். நீங்க ஒரு ஸ்டாம்ப் வாங்க, ஒரு வாட்டி ஒரு ஸ்டாம்ப் வாங்க, அந்த ஸ்டாம்பை திருப்பி பாருங்க, இன்க்ளூடட் ஆட் டாக்ஸ் இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, அனைத்து வரிகள் உட்பட. அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு துண்டு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா 20 ரூபாய் இருக்கும். இந்த துண்டினுடைய உற்பத்தி செலவு 20 ரூபாய் இருக்குனாக்க அது மக்கள்கிட்ட பயனாளிகள்கிட்ட வந்து சேரும்போது 100 ரூபாய்க்கு வந்து சேர்ந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 20 ரூபாய்க்கு தயாரித்த இந்த துண்டை ஒரு 10 ரூபாய் லாபம் வச்சு 30 ரூபாய்க்கு வியாபாரி அந்த உற்பத்தியாளர் கொடுக்குறாருன்னா மிச்சம் 70 ரூபாயில 35 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் அரசாங்கமே, மத்திய அரசாங்கமே, மாநில அரசாங்கமே வரிகளாக போட்டு விடுவார்கள். உங்களுக்கு இன்னும் தெளிவா ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த வண்டிக்கோ பெட்ரோலுக்கோ டீசலோ அடிக்கிறான், அந்த வண்டியில நீங்க எடுத்து பாருங்க, 1 லிட்டர் பெட்ரோலினுடைய விலை இன்னைக்கு 101 ரூபாய் முடியல மாதிரி எழுதிட்டு இருக்கோம். ஆனா அந்த 101 ரூபாய் பெட்ரோல் ரஷ்யாவிலேயே உக்ரைன்லயே ஈரான்லயே நம்ம வாங்கும் போது அந்த பெட்ரோலினுடைய விலை, கச்சா எண்ணெயினுடைய விலை, அந்த கச்சா எண்ணெயில இருந்து பெட்ரோலாவோ டீசலாவோ கேஸாவோ மண்ணெண்ணையாவோ காராவோ குருடாயில பிரிச்சு எடுக்கும் போது, அந்த குருடாயில பிரிச்சு எடுக்கும் போது ஒரு பெட்ரோல் விற்க வேண்டிய லாபத்தோட சேர்த்து ஒரு நிறுவனம் வெளிநாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெயை வாங்குது, குருடாயின்னு சொல்லுவோம், அதை பிரிக்குது, கேஸா பிரிச்சிருக்கு, மண்ணெண்ணையா பிரிச்சிருக்கு, பெட்ரோலா பிரிச்சிருக்கு, டீசலா பிரிச்சிருக்கு. இப்படி பிரித்த பிறகு அந்த பெட்ரோல் விற்க வேண்டிய ரேட் எவ்வளவு தெரியுமா? லாபத்தோட சேர்த்து 20 ரூபாய் தான் வரும். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் அரசாங்கங்கள், மத்திய அரசு, மாநில அரசு வரி போடாமல் கொடுத்தா நம்மளுக்கு 21 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கணும். ஆனா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 101 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மிச்சம் 80 ரூபாய் எங்கடா போகுது? மிச்சம் 80 ரூபாயில 1 லிட்டருக்கு குறைந்தபட்சம் 2 ரூபாய் 25 பைசால இருந்து 2 ரூபாய் 30 பைசா 40 பைசா வரைக்கும் அந்த பெட்ரோல் பங்காரனுக்கான தொகை, கமிஷன் தொகை. அப்ப 24 ரூபாய் வச்சுங்க, 25 ரூபாய் ரவுண்ட் வச்சுங்க, 25 ரூபாய் போக மிச்சம் 76 ரூபாய் இங்கு மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் நாம் வரியாக கட்டுகிறோம். அந்த வரியில எங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தாங்க? இப்ப சொல்லுங்க, இந்த பஸ் ஸ்டாண்டு யாரோட? நம்மளோட பஸ் ஸ்டாண்டு. நம்மளோட பஸ் ஸ்டாண்ட இங்க இருக்கக்கூடிய நம்ம தாய்மார்களோ அல்லது எண்ணெய் மாதிரி நபர்களோ உங்களை மாதிரி நபர்களோ வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட கட்டப்பைய கீழே வச்சுட்டு மேல எழுதி செடி கட்டையெல்லாம் கொடுக்க முடியுமா? இதை பூரா தூக்கிட்டு இருக்க முடியுமா? தூக்கிட்டு இருந்தா கூட்டிட்டு இருக்க முடியுமா? சுத்தம் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப நாம என்ன செய்யறோம்? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு பேரூராட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். இதெல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறான்? என்னால ஏழையா பார்க்க நேரம் இருக்கு, என்னால தெருவை கூட்டவோ சுத்தம் செய்யவோ ரோடு சரியா இருக்கா, தார் சாலை சரியா இருக்கா, சிமெண்ட் சாலை சரியா இருக்கா,
பள்ளிக்கூடம் சரியா இருக்கா, பஸ் ஸ்டாப் சரியா இருக்கா பாக்குறதுக்கு நேரம் இல்லைங்க. ஏன் மூலமா நான் பாக்குறேன். அப்ப எண்ணில் ஒருவனாக யாராவது ஒருத்த வாங்க அவனுக்கு ஒழுத்து போடுறேன். 10 பேர் வந்தீங்கன்னா 10 பேர் ஏன்னு சொல்லி 4 பேர் இருக்கிறோம். அதை நீங்க தலைவரா மாறுங்க. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வரிய போடுங்க. அந்த வரி மூலமாக மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொதுவான பூரா செய்யுங்கன்னு சொல்றீங்களா. இதுக்கு பேர் அரசியல். இந்த அரசியல் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. எப்படி நம்ம வரி பணத்தை பூரா நாம பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்கள் மூலமா கட்டக்கூடிய வரி பணத்தை பூரா யாருமே நேரடியாக வரி கட்டுறது நம்ம அதிகபட்சம் என்ன நினைக்கிறோம், தண்ணி வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், சொத்து வரி கட்டுறோம். மிஞ்சி போனா தண்ணி வரி எவ்வளவு கட்டுவோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 ரூபாய் வரும். வீட்டு வரி எவ்வளவு கட்டுவோம், ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய்க்கு வரும். இந்த கடைகளுக்கு ஆம்பளைக்கு மிஞ்சி போனா ஒரு 2000 ரூபாய் வரும். இதுவே அரசாங்கம் இல்ல. இது ஒரு வகையான நேரடி வரி. மற்றபடி நாம பயன்படுத்தக்கூடிய நான் ஏற்கனவே சொன்னா பல்வேறு வகையான பொருட்கள் நீங்க என்ன பொருள் பயன்படுத்துவார்கள். நீங்கள் பிறக்கும் போது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்து இறந்து சுடுகாட்டு போய் எரிச்சாலோ சாப்பிடாமலோ பேசாலோ உங்களுக்கு சேகரிக்கக்கூடிய கடைசி இறுதி செலவு வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலே வரி இருக்கு. அந்த மறைமுக வரியின் மூலமாகத்தான் இந்த அரசாங்கம் நடக்கிறது. அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அரசாங்கம் இந்த மக்களுக்கு சேவையா செய்ய வேண்டிய அரசியலை எதுக்காகமா ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. கள்ள கொண்டாடிக்கு கூட நேரடியா போய் நீ கொடுத்துட்டு வர்ற காலத்துல எதுக்காக கள்ள கொண்டாடிக்கு தெரியாம கொடுக்குற மாதிரி நைட் நேரத்துல இந்த காவாலி கோயில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா காரணம் என்ன? இதுல போட்டி வேற. இது 1000 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய், 500 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய், 1000 கொடுத்தா 2000 ரூபாய். நேர திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அதுவே பெரிய அயோக்கியத்தனம். மாதம் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் ஒருத்தர் சொல்றாரு, 1000 ரூபாய் கொடுத்தா 1500 ரூபாய் ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் 2000 சொல்றாரு, ஒருத்தர் 2000 இது எல்லாமே ஏமாற்றுமா? நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது, அம்மா இலவசமாக இங்கே இவர்கள் கொடுத்த பொருட்களுடைய தரம் என்ன? தரமற்ற பொருட்களை இலவசமா கொடுக்குறாங்களே. நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது, தரமற்ற பொருட்களை இலவசமா கொடுக்குறாங்களே. ஒருவேளை அது அவங்க ஆட்டா கொடுத்து காட்டா ஐயா ஸ்டாலின் வந்து இன்னைக்கு இலவசமாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் சொல்லி டோக்கன் சொல்லியிருக்காரு. 8000 ரூபாய்க்கு நான் டோக்கன் தரேன். நான் கேட்கறது 8000 ரூபாய் டோக்கன் அவங்க அப்பா விட்டு காசா, ஐயா கலைஞர் கருணாநிதியோட காசா, அம்மையார் ஜெயலலிதாவோட காசா, ஐயா எடப்பாடியோட காசா, அல்லது உதயநிதி ஸ்டாலினோட காசா, எது படம் நடிச்சாரு அல்லது சம்பாதிச்ச காசா கிடையாது. நம்மளுடைய வரிப்பணம், நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து நம்மளுக்கு இலவசன்ற பேர்ல கொடுத்து அதுல கமிஷன் ஆக்கப்படுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு கொடுத்த டிவி, மிக்சி, கிரைண்டர் இதுல ஏதாவது ஒண்ணு இந்த வரையும் நம்ம பயன்படுத்த முடியுதா? ஏதாவது ஒரு தரமா இருக்கா? உண்மையிலே நீங்க சொல்லுங்க. அம்மா கொடுத்த இலவச அந்த ஃபேன் ஓடிச்சுனா வெயில் காலத்துல ஃபேன் ஓடுறத நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். காசு கூட வராது. நம்ம ஊதுனா உப்பு ஊதுனா கூட நம்ம ஆட்டு வரும். நீங்க எடுத்து பாருங்க. இலவசமா வேட்டி சேலை கொடுப்பாங்க பாத்தீங்களா? எப்பயாவது ஒரு நீங்க பாத்தீங்களா? சாரி ஐயா பொண்டாட்டிய வேட்டி சேலை போய் ரேஷன் கடையில் எடுக்காங்களா? ஐயா எடப்பாடி வேட்டிக்காரமா போய் எடுத்து பாத்துருக்கீங்களா? என்னைக்காவது 5000 ரூபாய் 1000 ரூபாய் ரேஷன் கடையில் கொடுக்குறது பொங்கல் கொடுக்குற இலவச கலந்து இந்த மாதிரி விடயங்களை யாராவது ஒரு அரசியல்வாதிகள் நீங்க வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா எடப்பாடி விட்டுருங்க. இங்க இருக்க எசிக்கு ரேஷன் கடை எடுத்து பாத்துருக்கீங்களா? நாம 2000 கோடி நம்ம சம்பாதிச்சு நாம வலிச்சு அதுல ஊழல் பண்ணி அதுல சேலை கொடுக்குறது வேட்டி கொடுத்து நம்ம ஏமாத்திர நம்ம போய் நின்று வாங்கிருக்க வெக்கமே இல்லாம நீங்க இதுல சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஐயா இந்த தடவை பொங்கல் கொடுத்த சேலை நல்லா இருக்கு சாமி, நான் கட்டிட்டுலாம் மத்தவங்களை இந்த வயசு பிள்ளைகளை விட்டுருங்க, அம்மா மாதிரி எனக்கு அக்கா வயசு இருக்கிறவங்க எல்லாம் விட்டுருங்க, 50 வயசு கீழே இருக்கிறவங்க விட்டுருங்க. நான் கேட்கறது ஒரு வயசான பாட்டினாச்சும் இலவசமாக கொடுத்த வேட்டியவோ சேலையவோ இதுவரைக்கும் யாராவது கட்டிக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு போக பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு போறீங்க, ஐயா ஸ்டாலின் கொடுத்த சேலை அருமையாக உள்ளது, நான் கல்யாணத்துக்கு கட்டிக்க போறீங்களா? நல்ல வேட்டி, அருமையான வேட்டி. அந்த வேட்டி வந்து 4 முளை வேட்டியா இருக்கு, இல்லாட்டி 8 முளை வேட்டியா இருக்கு எனக்கு தெரியல, நான் வாங்கினது இல்ல. ஆனா எனக்கு டோக்கன் கொடுப்பாங்க வேட்டி சேலை வாங்க. நான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்வீப்பர், அதாவது குற்றம் தூய்மை பணி செய்யக்கூடியவங்களுக்கு, தூய்மை பணி செய்யறவங்களுக்கு பணக்கார காலம் அந்த NPHS அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையில இருக்கு. NPHS 2 வகையில இருக்கு. அதுல எனக்கு கொடுத்திருக்க கார்டு ஏலக்காரம். நான் இங்க நேரம் எடுத்து பேசுறவங்களுக்கு இந்த அரசாங்கம் பட்டாட்சியர்கள் கொடுத்திருக்க கார்டு ஏலக்காரம். உண்மையிலே நான் ஏழை, அது வேற. எனக்கு அந்த ஏலக்காரம் கொடுத்தா அது கூட நியாயம். ஆனால் என்னை விட இன்னும் கஷ்டப்படக்கூடிய ஒரு மக்களுக்கு அவன் கொடுத்திருக்கான் பணக்கார கார்டு ஒன்று கொடுத்திருக்கான். அவங்களுக்கு வேட்டி சேலை கிடையாது. அப்ப நான் என்னுடைய டோக்கன் அவங்களுக்கு கொடுப்பேன். அதனால அந்த வேட்டியோட தரம் எங்களுக்கு தெரியும். 4 முளை வேட்டியா 8 முளை வேட்டியான்னு மட்டும் எனக்கு தெரியல. ஆனா அந்த வேட்டியில குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சதுரடியில சீல் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் மனசாட்சியை சொல்லிட்டு பாருங்க. அந்த சீல் வச்ச வேட்டியை நம்ம கட்ட முடியுமா? அந்த சீல் வச்ச சேலையை நம்ம கட்ட முடியுமா? ஐயா ஒரு நல்ல இடத்துக்கு வேணாம். நான் கல்யாணத்துக்கு கட்டிட்டு போனீங்க, நிச்சயத்துக்கு கட்டிட்டு போனீங்க, காது விட்டு கட்டிட்டு அதெல்லாம் விடுங்க. யாராவது ஒருத்தர் ஒரு இளவு வீட்டுக்கு அந்த சேலையை கட்டிட்டு போவீங்களா? இளவு வீட்டு கட்டிட்டு போய் உட்காந்து போறதுக்கு முன்னாடி உட்காந்து ஒப்பாரி வச்சீங்கன்னா கார் கிட்டி போடுவாங்க. திடீர்னு போய் அந்த சேலை கட்டிட்டு வந்தேன். ஒரு இளவு வீட்டுக்கு கூட கட்டிட்டு
போக தகுதி இல்லாத ஒரு சேலையை இவனும் இலவசமா கொடுக்குறேன், இலவச பேர்ல கொடுக்குறேன், நாமளும் செக்கமையில மது அதை போய் வாங்கி கட்டுறோம். எங்க ஊர் பக்கம்லாம் மதுரை பக்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சேலை என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, காட்டு எருமை இருக்குல்ல, காட்டு எருமை, காட்டு மாடு சொல்லுவோம். அந்த காட்டு மாடு மாமரங்கள்ல வந்து மாங்காயினுடைய காயில கூட முடிஞ்சிடும். மாமரம் வந்து ரொம்ப கீழே தரை ஒட்டி தான் இருக்கும் மாங்காயெல்லாம். அப்ப அந்த மாங்காயில கடிச்சு துண்டுன்னு சொல்லிட்டு இந்த சேலைகளை இந்த வேட்டியும் கட்டி சுத்தி கட்டி வச்சிருந்தாங்கன்னா ஆள் வைக்கிற மாதிரி தோணும் அந்த காட்டு எருமைகளுக்கு. அந்த காட்டு விலங்குகள் வந்து விவசாயத்தை நாசம் பண்ணிடக்கூடாதுன்னு வேடி மாதிரி கட்டியிருப்பாங்க. நான் இந்த கொள்ளைகளை நிறைய பேரை பார்த்து பாத்ரூம் வீட்டுல பாத்ரூம் சரியா இல்லாம இருக்குல்ல அந்த மாதிரி கொல்ல போறதுக்கு சேலை கட்டி வச்சிருந்தாங்க. இந்த வேட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த வேட்டி உண்மையிலே யாருக்கும் இந்த வேட்டியை கட்ட மாட்டாங்க. அதிகபட்சம் வீட்டுல பாத்தீங்கன்னா இட்லி துணி பயன்படுத்துவாங்க அந்த வேட்டியை. அப்படி இல்லைன்னா வீட்டுல பேராளா இருக்குன்னா பீ துணி பயன்படுத்துவாங்க. இது ரெண்டு தவிர அந்த வீட்டுக்கு எடுக்க பயன்படுத்த சத்தியம். நான் சொல்ற சத்தியம் நீங்க சிரிக்கிறீங்க, பரவாயில்ல, நீங்க சிரிச்சுட்டு போங்க, ஆனா கொஞ்சம் சிரிங்க. நான் சொல்ற சத்தியம் பீ துணி தான் அந்த வேட்டி பயன்படும். அப்ப பீ துணிக்கு இட்லி துணி கூட தரம் இல்லாத வேட்டியை நம்மள்ட்ட இலவசமா கொடுத்துட்டு நம்ம வரி பணத்தை ஏமாத்தி நம்மளுடைய ஆட்டை போட்டு நம்மளுக்கே கொடுத்துட்டு ஸ்டாலின் செய்த சாதனை என்ன, உதயநிதி ஸ்டாலின் செய்த சாதனை என்ன, கலைஞர் செய்த சாதனை என்ன, ஜெயலலிதா செய்த சாதனை என்ன, எடப்பாடி செய்த சாதனை என்ன, இப்ப தெரியுதா செஞ்ச சாதனை என்ன? புரியும் எங்க இருங்க, ஒரு நாய் உணவு கிடைக்காம பழைய இட்டு போன எலும்பு இருக்குல்ல, பழைய இட்டு போனா எலும்பு, ஆட்டி எலும்பு மாட்டி எலும்பு எலும்ப பசியின் காரணமா அது கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இட்டு போன எலும்புல எந்த சாரும் இல்ல கரியும் இல்லைன்னு அதுக்கு தெரியல. இருந்தாலும் ஏதாவது இருக்கு போன்ற நம்பிக்கையில செவதி கடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி வெறும் எலும்பை கடிச்சு இட்டு போன எலும்பை கடிக்கல. அந்த இட்டு போன எலும்பு நாயினுடைய வாயில கீழ் விட்டுருச்சு. கீழ்னதுக்கு அப்புறம் அந்த நாயினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ரத்தம் தொடர்ச்சியா ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த இட்டு போன அந்த எலும்பை செஞ்சும் போது வாய் இருந்து அந்த ரத்தம் அந்த நாய்க்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த தன்னுடைய ரத்தத்தையே அந்த நாய் என்ன நினைச்சிருச்சு, எலும்புல இருந்துதான் அந்த ரத்தம் வருகிறது, அது நம்மளுக்கான உணவு நினைச்சு எலும்புல இருந்து வர்ற ரத்தம் நினைச்சு தன்னுடைய ரத்தத்தையே வாயிலிருந்து வரக்கூடிய தன்னுடைய ரத்தத்தை மாத்தி 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 தின்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ரத்தம் பூரா போனதுக்கு அப்புறம் செத்து போச்சு. இதே மாதிரிதான் நம்ம மக்கள் இருக்காங்க. நாம வாங்கக்கூடிய இலவச பொருட்கள் எல்லாமே தரமற்ற இருக்கு. அது ஒரு பக்கம் காரணம் கமிஷன் அடிச்சு வர்றது. ஆனால் அந்த இலவச பொருட்கள் அனைத்தும் நம்மளுடைய வரிப்பணத்துல நம்மளுக்கு கொடுத்துட்டு அதன் மூலமா பலாயிரம் கோடிய டிவி கம்பெனிக்காரண்டையும் மிக்சி கம்பெனிக்காரண்டையும் ஃபேன் கம்பெனிக்காரண்டையும் லஞ்சமா ஊழலா வாங்கிட்டு அந்த பணத்தை பூரா மீண்டும் நம்மளுக்கு வரிப்பணமாக ஏற்றி விடுவாங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சுக்கீங்க. இன்னைக்கு அரிசி விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நீங்களே என்ன பண்றது யோசிச்சு போயிட்டே இருக்கீங்க. உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு காயப்பட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இங்க நடக்கக்கூடிய எல்லா வகையான கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் இது எல்லாத்துக்குமான காரணம் நாம தான். இங்க இருக்கக்கூடிய விளையாட்டுகள் அது காரணம் நாம தான். இங்க இருக்கக்கூடிய கஞ்சா அது காரணம் நாம தான். இங்க இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை அது காரணம் நாம தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான தவறுகளுக்கும் காரணம் அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ வேற யாரும் கிடையாதுமா நம்ம தான். இல்ல இவ்வளவு நேரம் பேசி நம்மளை கூட சொல்றேன், நாம தேர்ந்தெடுத்த தலைவர்கள் தான் இந்த தவறை கூட செய்யறாங்க. இங்க கஞ்சா கிடையாது, ஒன்னும் ஆளுங்கட்சி இல்ல, ஆளுங்கட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது ஆளுங்கட்சியினுடைய வினாமிகள் அல்லது ஆளுங்கட்சியினுடைய சகாக்கள் இவர்கள் தான் நீங்க கஞ்சா வைக்கிறது. சாணம் வைக்கிறாரு, கட்சியை நேரடியாக வைக்குது, அரசாங்கமே நேரடியாக வைக்குது. இங்கு நடக்கக்கூடிய அனைத்து வகையான கொலை கொள்ளைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் எல்லாத்துக்குமான காரணம் சாராயமும் கஞ்சானா இதை ஊராட்சி விற்கிறது. அரசாங்கம் நேரடியாக சாராயத்தை விற்கிறது, அதன் மூலமா வருமானத்தை வாங்குது. அந்த அரசியல்வாதிகளுடைய வினாமிகள் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர், ஊராட்சி செயலாளர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்புலையில கஞ்சாவை பிளாக்ல வைக்கிறார். இந்த ரெண்டு வருமானமே அந்த ஆளுங்கட்சிக்கு தான் போகுது. இந்த ஆளுங்கட்சி எதற்காக இந்த காசுகளை இப்படி சாராயத்துக்கு கஞ்சாவுக்கு சம்பாதிக்கணும்னா நம்மளுக்கு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல 5 பேர் 10 பேர் இருக்கணும். 5 பேர் 10 பேர் இருக்கக்கூடிய 5 பேர் வைங்க. 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் ஓட்டு கொடுத்தாங்கன்னா 5 குடும்பத்துக்கு 5000 ரூபாய். ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய்னா இந்த தொகுதியில 2,30,000 பேர் இருக்காங்க வாக்காளர்கள். 2,30,000 பேருக்கு 1000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தா எத்தனை லட்சம் ஆகுது, எத்தனை கோடி ஆகுது, எத்தனை 100 கோடி ஆகுது. அப்ப 50 கோடி 100 கோடி செலவுக்கு வரக்கூடிய எம்எல்ஏவும் எம்பி நம்மளுக்கு நல்லது செய்வானா? அல்லது இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் கட்டுறது, பால்வாடி கட்டுறது, பஸ் ஸ்டாப் கட்டுறது, இதுகளை எல்லாம் நோய் பண்ணி லஞ்சம் வாங்கி செலவழித்து 100 கோடியை சம்பாதிக்கிறது, வட்டி மூலமா சம்பாதிக்கிறது, அதற்கு பிறகு மனைவிகளுக்கு குழந்தைகளுக்கு அப்புறம் 2வது 3வது இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிப்பானா? நம்மளுக்கு நல்லது செய்வானா? யாராவது சிந்திச்சு பாத்தீங்களா? யாருமே சிந்திக்கிறது இல்ல. சரி, நாங்க எங்களுக்கு என்ன தலை எடுத்துறாங்க? இந்த மண்ணில் பிறந்துட்டோம், பணம் தான் அள்ளி கொடுக்கணும், படிச்சிருக்கா சொல்லிக் கொடுக்கணும். நாங்க படிச்சிருக்கோம் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த சுந்தரிகளை பாருங்க, நான் என்ன படிச்சிருக்குன்னு போட்டிருக்கோம். நாங்க படிச்சிருக்கோம். எங்களுக்கு நல்ல உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் இந்தியாவிலேயே உயரிய பட்ட படிப்பான முனைவர் பட்டம் டாக்டரேட் சொல்லுவாங்க. நான் டாக்டரேட் முடிச்சு நான் ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன். மின்னடிவியல் மற்றும் கருவியாக்கல் எலக்ட்ரானிக் சர்வீஸ் பிஹெச்டி முடிச்சு ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன். ஆனா எனக்குள்ள ஒரு கருத்து தெரிஞ்சு, ஒரு தாக்கத்து தெரிஞ்சு. நான் வெளிநாடுகளை வேலை பார்க்கும்போது, வெளிநாடுகளுக்கு போகும்போது, வெளிநாடுகளில் வேலை செய்யும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாலை வசதி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி நம்ம ஊர்ல இருக்காதா அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டோம். பக்கத்துல இருக்க அக்கா நல்ல போர்டு கொடுத்து
இந்த மாடு நல்லா இருக்கு, இதே மாதிரி ஒரு தோடு வேணுமே ஆசைப்படுற இயல்பு. பக்கத்துல இருக்க அக்கா ஒரு நல்ல வேட்டியை சட்டை, அண்ணனா ஒரு வேட்டியை சட்டையை நல்லா போட்டுனா இது மாதிரி சட்டை எந்த கடையில இருக்கு நல்லா இருக்கு, இது மாதிரி சட்டை வாங்கின ஆசை இருக்கு எல்லாத்துக்கும் இயல்பா. ஒரு செருப்பு போட்டுருக்காங்க, ஒரு ஷூ போட்டுருக்காங்க, ஒரு தோடு தொங்குட்டா போட்டுருக்காங்கன்னா அதே மாதிரி நம்மளும் வாங்கி போட்டா நல்லா இருக்குமான்னு கேட்கறது மனித இயல்பு. அதே மாதிரிதான் எங்களுக்கு ஒரு வெளிநாடுகளை வேலை பார்க்கும் போது ஐயோ இந்த சாதனை எப்படி இருப்பாருங்க, இந்த சிமெண்ட் எப்படி இருக்காருங்க, இந்த மாதிரி ஆஸ்பத்திரி எப்படி இருக்கு, நாட்டுமே ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்குங்க, நல்லா இருக்கிற கஷ்டப்படுங்க, தூய்மையான குடிநீர் கிடைக்குதுங்க, அதுக்கு இலவசமா கிடைக்குதுங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி பள்ளிக்கூடத்துல படிக்குதுங்க. எம்எல்ஏ பிள்ளை, எம்பி பிள்ளை, கோடீஸ்வரர் பிள்ளை, ஏழை வீட்டு பிள்ளை, எல்லா வகையான பிள்ளைகளும் ஒரே மாதிரி. அரசாங்க பள்ளி மட்டும்தான் இருக்கு, தனியார் பள்ளி இல்லைங்க. அரசு கல்லூரிகள் மட்டும்தான் இருக்கு, தனியார் கல்லூரிகள் இல்லைங்க. அரசு பல்கலைக்கழகம் மட்டும்தான் இருக்கு, தனியார் பல்கலைக்கழகம் இல்லைங்க. இதே மாதிரி நம்ம ஊர்ல சரிசமமான மருத்துவம் கிடைக்காதா? இதே மாதிரி நம்ம ஊர்ல சரிசமமான கல்வி கிடைக்காதா? இதே மாதிரி நம்ம ஊர்ல சரிசமமான குடிநீர், தூய்மையான குடிநீர் கிடைக்காதா? எல்லாரும் சரிசமமா வாழ மாட்டோமான்ற ஒரு ஏற்றம் இருந்துச்சு. இந்த சரிசமமான வாழ்க்கைக்காக, சமத்துவத்துக்காக நாம எதுவுமே செய்யாம வேடிக்கை மட்டும் பாக்குறமே ஒரு ஏற்றம். அந்த ஏற்றத்தின் வெளிப்பாடுதான் நாம் தமிழத்தை சேர்ந்த ஒரு கட்சி ஈழத்துல தமிழ் என்னுடைய தமிழ் துப்புப்படி உறவுகளான தமிழர்களை சுட்டுக் கொள்ளும் போது, குற்றங்களை கொள்ளும் போது, இனப்படுகொலை, சிங்கள பேரினவாதம், தமிழ் இனப்படுகொலை செய்தபோது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி உருவாச்சு. இந்த கட்சி தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈழத்திற்கான நீதியை ஏற்படுத்த வேண்டும், அதற்கான போராட்டங்களை செய்ய வேண்டும். அதே நேரத்துல நம்ம கையில் இருக்கக்கூடிய மிச்சம் ஒரே ஒரு நிலம் தாய் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை நாம் மீட்க வேண்டாம். ஒரு தடவை நாம தமிழ் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி மூலமா நம்ம தமிழ்நாட்டை ஆள வேண்டும். தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டால் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியும். ஒரு குடும்பத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்த அப்பா தலைவனா இருந்தா தான் அந்த குடும்பத்துல மனைவிக்கு என்ன பிடிக்கும், மூத்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், இரண்டாவது பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், பொங்கல பிள்ளைக்கு என்னென்ன சேர்த்து வரணும் நகவிட்டு இப்படிதான் சிந்திச்சு அந்த குடும்பத்துக்கு தேவையான நன்மையில போராட்டியும் அந்த தந்தை தன்னுடைய குடும்பம் என்று அக்கறையில செய்வாரு. ஒருவேளை அந்த குடும்பத்துடைய தந்தை இல்லாம போய் பக்கத்து வீட்டுக்காரன் தலைவனா இருக்கு, பெரிய பேர் தலைவனா இருக்கு, சித்த பேர் தலைவனா இருந்தா அந்த குடும்பம் எப்படி வழங்கும்? எதுவுமே செய்ய மாட்டேன். நம்ம இருந்து நம்மளுக்கு அறிமுகம் போட்டாங்கன்னா நல்ல பொருளையா வாங்கி கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரப்ப நம்ம குடும்பத்துக்கு தலைவனா இருந்தா பெரிய பேர் கிட்ட பேர் என்ன செய்ய ரேஷன் கடை கிடைக்கிற பூத்து அதிக கொண்டாந்து போடுங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்? அவரவர் குடும்பத்திற்கு எப்படி அவரவர் குடும்பத்தினுடைய தலைவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்குமோ அதுபோல இந்த நாட்டினுடைய தலைவர்களாக, தமிழ்நாட்டினுடைய தலைவராக, தமிழ் மண்ணை ஆளக்கூடியவர்கள் தமிழராக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய சோதனை என்ன, தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உண்மை என்ன என்பதை பார்த்து செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்துலதான் நாம் கட்சி தமிழ்நாட்டை தமிழை ஆள வேண்டும், தமிழை ஆள வேண்டும், தமிழ் தேசிய கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால நாம் கட்சி அரசு தொடர்ச்சியாக களப்படுத்திட்டே இருக்கலாம். நாங்க படிச்சது சொல்லிக் கொடுக்குறோம், பணம் வந்து அள்ளி கொடுக்கணும், படிச்சுதான் சொல்லிக் கொடுக்குறோம். உங்க முன்னாடி நீங்க போகையில வரை பொழுதுபோக்கு பேசுற மாதிரி எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் இருக்கும். 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கோம். 15 வருஷமாக இந்த தேர்தலில் உங்க முன்னாடி நிற்கிறேன்னா 2016 சட்டமன்ற தேர்தலே போட்டிட்டு 2021 தேர்தலே போட்டிட்டு 2026 தேர்தலே போட்டிட்டு ரிசல்ட் நான் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா வெளியில பேசக்கூடாது, பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வகையில நான் வெற்றி பெற்றால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி வெற்றி பெறாவிட்டால் உங்களோட சேர்ந்து போராடு. 15 வருஷமா கட்சியில போராடிக்கிட்டே இருக்கோம், 15 வருஷமா பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் 15 ஆண்டுகள் தோற்பதற்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா லஞ்சம் கொடுத்தால் வெற்றி பெற்று வந்த பிறகு மீண்டும் லஞ்சம் வாங்கணும். இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், சாராயத்தை ஒழிக்கணும், இங்க நடக்கக்கூடிய கொள்ளை பாலியல் இருக்கிறது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இங்க நடக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் பாக்குறப்பா. சட்டம் சரியில்லப்பா, செடிப்பு வச்சு மரம் வச்சிருக்குப்பா, ரோடு சரியில்லப்பா, குண்டு குடிமா கிடைக்குப்பா, தண்ணி சரியில்லப்பா, சாக்கடை வந்து வருதுப்பா, பள்ளிக்கூடம் சரியில்லப்பா, தரமான கல்வியாகி போச்சுப்பா, கல்லூரி சரியில்லப்பா, காலேஜ் பிரைவேட் காலேஜ்ல லட்சக்கணக்கான ஃபீஸ் கட்ட வேண்டியிருப்பா. இதெல்லாம் மாறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த தவறுகளை எல்லாம் நீங்க தட்டி கேட்க நினைச்சீங்கன்னா நீங்க தனியா போய் போராட முடியாது, ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. காவல்துறை வச்சு நச்சுக்கு ஒண்ணுலாம் ஆக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம வாழ்க்கை ஒண்ணுலாம் ஆக்கி போயிடுவாங்க. உங்க முன்னாடி இருக்கிற நான் 9 டிகிரி முடிச்சிருக்கேன், அரசாங்க வேலைக்கு போக முடியாது. காரணம், நான் கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிக்கும் போது என்னால வழக்கப்பட்டு உள்ள தள்ளிட்டாங்க. உள்ளப்பெரிய நதிநீருக்காக கோயம்புத்தூர்ல போராடும் போது முன்னாடி இருந்து கோஷம் போடுறது நல்லா வர, கோஷம் போட்டு இருக்கையில என்னை தூக்கி கொண்டு போயிட்டாங்க, என் மேலே வழக்கு போட்டாங்க. காவல்துறை நினைச்சிருந்தா அந்த வழக்கை என்னை மாதிரி படிக்கிற பிள்ளைகள் மேல போடாம காப்பாற்ற முடியும். அன்னைக்கு ஒரு காட்சி திட்டக்காரரு இதெல்லாம் இந்த சின்ன பையெல்லாம் வந்து தொண்டை வரைக்கும் கட்டிக்கிட்டு அவனால உள்ள வர அப்பதான் போராடுறது வரமாட்டான்னு சொல்லி ஒரு முறை கேட்க போட்டாரு. அதோட ஒட்டுமொத்தம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான கேஸ், எத்தனை நாய் மேல எத்தனை லாரி என்னன்னு சொல்லிட்டு போராட்டம் வரலாம் பூராமே மனசுல பட்டது என்னவோ. அது இசைக்கு இப்பயா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அதை பத்தி எதுவுமே கவலைப்பட போறேன். ஐயா இந்த ஊருக்கு வந்து நான் 40 நாளோட ஆகல, அதுங்காட்டி பொங்கல் வச்சு முடிச்சேன் வர. உண்மையிலே சொல்றேன், என் பேச மொபைல கேட்டாங்க சார்ந்த வரைக்கும் ஐயா இசைக்கு சுப்பாய்க்கு ஓட்டே போட மாட்டாங்க, இசைக்கு பேர் வச்சு யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஐயா இசைக்கு சுப்பையா இந்த மண்ணில் என்னென்ன வகையான தவறுகளை போல செஞ்சாலும் மக்கள் மத்தியில கொண்டாந்து சேர்த்தாச்சு. நான் கொண்டாந்து சேர்க்க வேண்டியது என் கடமை. என் உயிரை பணையா வச்சுதான் வேலை பார்க்கிறேன். உங்க முன்னாடி நிக்கிறேன், நானு உயிரை பணைய வச்சுதான் வேலை பார்க்கிறேன். நான் இந்த ஊருக்கு வந்து 40 நாள் கூட ஆகல. இந்த 40 நாள்ல இசைக்கு சுப்பையா என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காரோ
ஊழலை பண்ணார், எந்தெந்த வகையில் லஞ்சம் வாங்கினார், எந்தெந்த வகையில் இந்த மக்களை ஏமாத்தினார், எந்தெந்த வகையில் இந்த மக்களுடைய வெளிப்படத்தை ஏமாற்றி சம்பாதிச்சு தின்னு சொத்து சேர்த்தாரு யாருமே பேசல. ஆனால் நாங்கள் நெஞ்சு உரத்தோடு பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் நாங்க பேசியிருக்கோம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் இசைக்கு துப்பாக்கி தான் ஓட்டு போடுவேன், ரெட்டை வச்சு தான் ஓட்டு போடுவேன், அல்லது திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஓட்டு போடுவீங்க நீங்க போட்டின்னு வச்சுக்கிறேன். இல்ல எங்க அம்மா சின்னம்மா ஓட்டு போடுவேன், பெரியம்மா ஓட்டு போடுவேன், அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அதுல இல்ல 5-6 பேருக்கு நாங்க போட்டி வரோம். எல்லாத்தையுமே காலவாரி விட்டாங்க. தேர்தல் ஆணையம் பயங்கரமான ஆளுங்க. உண்மையிலே சொல்றேன், சேரன் மாதிரி மாதிரி நான் தேர்தல் ஆணையத்தை எங்கேயுமே பார்க்கல. தமிழ்நாட்டிலேயே நான் இதுவரைக்கும் 15 வருஷம் அரசியல் 15 வருஷம் தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன். 7 முறை தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன். நான் 7 முறை தேர்தலில் போட்டியிட்டதுலேயே சேரன் மகாதேவியில மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தை நான் பார்த்ததே கிடையாது. தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் சேரன் மகாதேவியில அவர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில நீங்க காக்கி சட்டையோ அல்லது நீங்க அரசாங்கத்தினுடைய ஐடி கார்டை போட தேவையில்லை, நேரடியா இசையத்தையும் சொல்லி அதிமுக துண்டு அதிமுக ஐடி கார்டை வாங்கி கொடுத்துடலாம். அந்த அளவிற்கு நேரடியாக அனைத்து காவல்துறையும் அனைத்து ஸ்டேஷனும் ஐயா இசைக்கு சுத்தாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை நான் 8 வருஷமா சொல்றேன். காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்களால முடிவு செய்ய முடியாது. ஏன்னா அவங்க கடநிலை ஊழியர் பத்தாம் போய் அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கா, 20 கலர் வரக்கூடாது, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நான் அவரை திட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னொரு போறானா அங்கேயும் போகணும். அவர்கள் பாவப்பட்டவர்கள் நம்மில் ஒருவர்கள். நான் மேடம் வந்து பேசியிருக்கேன், அவர் வீட்டை உட்காந்து புலம்பிட்டு இருப்பார். யாராவது ஒரு காவல்துறை சொல்ல சொல்லுங்க, அவங்க பையன் என்ன படிக்கிறான், புள்ள என்ன படிக்கிறதுன்னு சொல்ல சொல்லுங்க. A கிளாஸா B கிளாஸா எந்த செக்ஷன்ல படிக்கிறான்னு சொல்ல சொல்லுங்க. சொல்ல முடியாதுங்க. நம்ம நினைக்கிறேன் காவல்துறை அடிக்கிறான் வைக்கிறான் குத்துறான் பொய் கேஸ் போறாங்க. வேற பதில் இல்லை. பொய் கேஸ் போட்டா அந்த இடத்துல இருக்க முடியும். காவல்துறை அதிகாரியோட மயம் மேலே என் மேல கேச போட்டு தீட்டு வரா. அவர் சொந்த மயனா இருப்பாரு, அது மேல கேச போட்டு ரிமாண்ட் பண்றான். அதை யூடியூப்ல பேசிட்டாண்டா, அதுல பேசிட்டாங்க சொன்னா அவர் ரிமாண்ட் பண்ணிதான். வேற வழி இல்ல. பெத்த மயனா இருக்கான், அவருக்கே தெரியும் நல்லா அது தப்பு பண்ணல. வேற வழி இல்ல. இன்ஸ்பெக்டர் சொன்னா அவர் ரிமாண்ட் பண்ணிதான் ஆகணும், எஸ்பி சொன்னா ரிமாண்ட் பண்ணிதான், டிஎஸ்பி சொன்னா ரிமாண்ட் பண்ணிதான். வேற வழி இல்ல. அவருக்குள்ள என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடும், நைட் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்டு, நைட் எத்தனை மணிக்கு தூங்கும், காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வலிக்கிற போது எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளைய தூங்குற நேரத்துக்கு முன்னாடி அவர் போக முடியாது, அந்த பிள்ளைய எழுதிக்கிற நேரத்துக்கு அப்புறம் அவர் வர முடியாது. பிள்ளைய தூங்குறாங்க வருவார். இதுதான் இன்றைய காவல்துறையுடைய நிலைமை. ஆகவே காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து கருத்து கேட்ட நாம் முடிச்சுட்டேன் போராடிகளுக்கு வேற வழி இல்ல. ஆனாச்சு நீங்க காவல்துறை அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய மன உளைச்சலுடைய கோபத்தை மாற்றத்தை காட்ட வழி இல்லாம எங்களை மாதிரி ஏழவாளைய அடிப்படையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நாம காட்டுறீங்க. காவல்துறை மேல கோபப்பட்டு நாம எதுவுமே செய்ய முடியாது. மாறா எனக்கு கோபம் அதிக என்ன கேட்டு போட்டு என் வாழ்க்கை நடந்து அலுவலகம் இருந்தாலும் அந்த கோபங்களுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அடிப்படையில் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கு. கொத்தனார் வேலைக்கு போறவங்க கூட சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா கல்வி கழிவு கையை கலந்து போயிட முடியும். என்னைக்காவது ஒரு காவல்துறை அதிகாரி காலையில 6 மணிக்கு வந்தீங்க, காலையில 6 மணிக்கு கிளம்ப முடியுமா? நான் கிளம்ப முடியாது. நீங்க என்ன உங்களோட காவல்துறை அதிகாரிட்ட தனியா வாங்க பேசி பாருங்க. அவரோட கண்ணீரால ஒரு காலக்கழிவு உங்களுக்கு துக்கம் இருக்கு, போக இருக்கு, வெளியே சொல்ல மாட்டாங்க. பேசுறவங்க கேட்டுட்டே இருப்பாங்க, வடக்கறிவு இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாரு. ஏன்னா அந்த அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் காவல்துறை என்ற ஒரு துறையை தன்னுடைய அடிமையாக காவல்துறை ஏவல்துறையாக மாற்றி வைத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு காவல்துறை அதிகாரிகள் உட்பட நீங்கள் செலுத்த வேண்டிய வாக்கு விவசாய சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் மீண்டும் சொல்ல வருவது, நாங்கள் மீண்டும் சொல்ல வருவது, ஐயா நீங்க நடக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் பார்த்து சரித்து மறந்து போயிட்டோம். இந்த நாட்டினுடைய தேசிய வியாதியை மறந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்குமான காரணம் நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தவறுகள் தான் என்ற விழிப்புணர்வை நாங்கள் கொடுத்துறோம். நீங்க ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாதீங்க. உண்மையிலேயே நான் திரும்ப சொல்றேன், நீங்க ஓட்டு போடணும் நான் கேட்கிறேன். நீங்க ஓட்டு போடுங்க, விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. ஒருவேளை நீங்க ஓட்டு போடாதே அதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுடைய பிறவி கடன், நாங்கள் ஜென்மத்துல பிறந்துட்டோம், படிச்சுட்டோம். எங்க அப்பா அம்மா உதயசூரியன் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு வேணா எங்க ஐயா எனக்கு அப்பா, எங்க அப்பா எல்லாம் உதயசூரிய சின்னத்திலே போட்டிட்ட திமுக காரர். எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துலயே எனக்கு பங்கு இருக்கு. எங்க அப்பா சம்பாதிச்ச காசு கொடுக்கல பங்கு இருக்கலாம். எங்க அப்பா சம்பாதிச்ச பாவத்திலே எனக்கு பங்கு இருக்கு தானே. அந்த பாவத்தை நீக்க வேண்டியதே பொறுப்பு தானே. அப்படி அப்பா சம்பாதிச்ச பாவம் என்னன்னா திமுக ஓட்டு போட்டது, உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டது, உதயசூரியன் சின்னத்திலே தேர்தல போட்டியிட்டது. ஆகவே அந்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனையாக, அந்த தவறுகளை எல்லாம் தீர்க்கும் விதமாக, அதுக்கு பரிகாரமாக நாம் கட்சியில சேர்ந்து இந்த மாதிரி லோன் நாய் மாதிரி ரோடா கத்திக்கிட்டு இருக்க படித்த படிப்பு பார்த்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆகவே நாம செஞ்ச தப்புக்கு, நம்ம அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நாம தீர்வு ஏற்படுத்தணும் நினைச்சீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா வகையான பிள்ளைகளுக்கும் காரணம் நாம இருக்கோம். நாம செய்த மிகப்பெரிய தவறு இந்த பிள்ளைகளை எல்லாம் செய்த எம்எல்ஏவை எழுப்பியும் நாம காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டதான் நம்ம அப்பா அம்மாவை நாம செஞ்ச தவறு. இந்த தவறுக்கு, இந்த பிள்ளைக்கு, இந்த பாவத்துக்கு தீர்வு ஏற்படுத்தணும்னு எல்லாரும் நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், போராட்டம் பண்ண வேண்டாம், பிரச்சனை பண்ண வேண்டாம். ஐயா இசைக்கு வரையில மன்னவாரி தூக்க வேண்டாம், எழுதியாரு அதெல்லாம் படத்தை இறைவன் பார்த்துக்கிட்டு அஞ்சு பாருங்க. 60 வருஷமா இந்தியாவில் அரசியல் கட்சிகள் இருக்குங்க. கட்டணம் பேசுறேன், காமராஜர் பேசுறேன், முத்துராமலிங்க தேவரையா பேசுறேன், வாவுசி பேசுறேன், அழகுத்து அந்த மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய வெளிச்சிலரை மட்டும்தான் பேசணும். அப்ப 60 வருஷம் ஆண்ட கட்சியில எதிர்கட்சியில எத்தனை எம்எல்ஏ இருந்திருக்கான், எத்தனை எம்பி இருந்திருக்கான், எத்தனை மாவட்டத்தில் இருந்திருக்கான், எத்தனை உத்தேசம் இருந்திருக்கான், எவனுடையாவது 6 பேராவது தெரியுதா? அதை பேசி நினைக்காதீங்க. அவன் கூட கொலை செஞ்சிருப்பான், கொள்ளையடிச்சிருப்பான். இப்ப செய்யறது மாதிரி அன்னைக்கு அவங்க அமைச்சு அதே காலத்துல அவன் கொள்ளையடிக்க வேண்டிய பணங்களை கொள்ளையடிச்சிருப்பார். அப்படியெல்லாம் மக்கள் வெளிப்படுத்த கொள்ளையடிச்சதுனால தான் எங்களுக்கு
கூட இருக்கு, அந்த ஆம்பளை பிள்ளை இருக்காது, பொம்பளை பிள்ளை இருக்காது. அதை செஞ்ச பழி பாவங்கள் அனைத்தும் சேர்த்து வாரிசு இருக்காது, பேர் சொல்ல இருக்காது. அந்த அளவிற்கு அவர்கள் இந்த மண்ணையும் மலையும் வெட்டி நாசம் பண்ணி முடிச்சாங்க. நம்ம குடிக்கிற தாமிரபரணி தண்ணி இல்லையா, தாமிரபரணி தாயுடைய மார்பிலிருந்து வரக்கூடிய பாலத்தான் நாம தாமிரபரணி தண்ணியும் குடிக்கிறோம். அந்த தாமிரபரணியில இருக்கக்கூடிய மண்ணை கூட அள்ளி வித்து தின்னு செரிச்சு தீயாகி இருப்பீங்க. இதுக்கெல்லாம் நம்ம தீர்வு ஏற்படுத்தலாம். ஒரு தடவை படித்த இளைஞர்கள் அதை செஞ்ச பாவத்துக்கு அதே தண்டனை கொடுத்தேன், தண்டனை அடித்தேன், இறைவன் பார்த்துக்கிறேன், பிரபஞ்சம் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பக்கம். நாம இப்ப ஏதாவது ஒன்று செயல் நினைச்சா இவர்களுக்கு நாம போட்ட ஓட்ட இனிமேல் மீண்டும் போடக்கூடாது. அதுவும் இவர்கள்ட்ட காசை வாங்கிட்டு போட்டக்கூடாது. இனிமேல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம கணக்கு முன்னாடி நான் என் கணக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு பாய்ச்சி கொடுப்பேன், ரசம் கொடுப்பேன். நான் பெற்ற பிள்ளைகளுக்கு நானே நெஞ்ச கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் சொல்றேன், நான் நேரடியாக நஞ்சு கொடுப்பது ஒண்ணுதான். இந்த திமுக அதிமுக ஓட்டு போட்டு சேப்பாக்கி விடுறவங்க ஆகவே அண்ணன் காட்டு கொடுக்குறீங்கண்ணே, நல்லா இருங்க. எல்லாருமே பாருங்க, அன்னைக்கு ஒரு நிமிஷம் எல்லா பேரும் பாருங்க. நைட்ல ரோட்டாங்கைக்கு தெரியாம நொட்டாங்கையில கொண்டாந்து காசு கொடுத்துட்டு பேர திமுக மத்தியில் அதிமுக மத்தியில் ஓட்ட கொடுத்து பணம் வாங்குற இந்த திராவிட கட்சிகளின் மத்தியில நாங்க எங்க படிப்பு எங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்ல நாய் மாதிரி ரோடா கட்டுறோம். எங்களை பார்த்து இந்த மக்கள் எத்தனையோ பேர் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு போவீங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து இந்தரா நீ கத்துறா உனக்கு சோறு சாப்பிட்டியா சாப்பிடலையா உங்க முன்னாடி பேசிக்கிறேன். நான் காலையில 6 மணில இருந்து பிரச்சாரம் பண்ணி நைட்டு 4 மணிக்கு தான் அந்த படுத்த ராதாபுரத்துல கூட்டம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போதே 11:30 மணி ஆச்சு. அங்க இருக்க தோழர்களோட புகைப்படங்கள் எடுத்துட்டு பேசி முடிச்சு வந்து இன்னைக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் பார்த்து படுக்க 4 மணி ஆகி போச்சு. இணையதள வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க 4 மணி ஆகி போச்சு. 4 மணிக்கு படுத்தனாக்க 6 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த பிரச்சாரம் தொடர்ந்துதான். இறையில் சத்தியமா என் குழந்தைங்க திரும்பி ஆணையாக வெளியில சூரிய பகவான் ஆணையா என்ன நான் காலை சாப்பாடுல ஒருவேளை காலையில சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி தூக்கம் வரும். நேற்று தூங்குறதுனால சரியா தூங்குறதுனால தூக்கம் வரும். அதனால வெறுமனை குளிப்பீட்டியை குடிச்சு ஜூஸை குடிச்சு ஓடிட்டே இருக்க வெறும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஓடிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அன்னை மாதிரியான ஆட்கள் அங்கங்க வந்துட்டு நீ துண்டடிக்க என்ன துண்டடிக்க அடிக்கிறதுக்கு என்ன செய்யறது தெரியல, தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டீசல் போட என்ன பண்றதுன்னு தெரியல, நீ என்னென்னலாம் செலவழிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, எப்படிலாம் கஷ்டப்படுறேன்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், நான் கொடுக்குற பணம் உனக்கு ஒரு டீச்சர் காத்தாகும் ஒரு தேநீர் காத்தாகும். அங்கங்க பாக்குறவங்க அண்ணன் மாதிரியான நல்ல உள்ளங்கள் மகராசையும் அங்கங்க 500, 1000, 5000, 10,000 எங்களுக்கு கொடுத்து அதன் மூலமா தானே அந்த கட்சியில் நடக்குது. ஒருவேளை இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இல்லாட்டி எங்களால இவ்வளவு நல்லா காத்து பிடிச்சிருக்க முடியாது இல்லையா. நாங்கள் சொகுசு வாழ்க்கை வாழல, நாங்கள் சுகமான வாழ்க்கை வாழ்வதற்காக கத்தல. ஆனால் ஒண்ணு அடிப்படையில இந்த வண்டிக்கு ஒரு டீசல் போடுறங்கயா, இந்த மைக்குக்காக ஒரு ஜெனரேட்டர் போடணுங்கயா, அந்த ஜெனரேட்டருக்கு மண்ணெண்ணையோ டீசல் போடணுங்க, பேட்டரி சார்ஜ் பண்ணுங்க, அந்த வண்டிக்கு வர வாடகை கொடுக்குங்க, டிரைவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க, வந்திருக்கவங்களுக்கு நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், தக்காளி சார தயிர் சார வாங்கி கொடுக்குறீங்க, வந்திருக்கவங்களுக்கு நான் போய் இந்த பெரிய ஹோட்டல்ல காஃபி வாங்கி கொடுக்குறது பரவாயில்ல, ஒரு சாதாரண டீ கடையில 10 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறீங்க. இதற்காச்சும் அடிப்படை செலவு வேணுங்க. இந்த அடிப்படை செலவுக்கு எங்களுடைய கை காசு தேவையா போட்டு நாங்க செலவழிக்கிறோம். இது உங்களை மாதிரியான ஆட்கள் தான் இந்த உதவியில செய்ய. இவ்வளவு நான் சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இந்த மனசு தேவையா எங்களை திரும்ப திரும்ப ஓட வைக்குது. இவர் கொடுக்குறாரு எனக்கு அது 500 ரூபாய் 1000 ரூபாய் தெரியலையா, அது 1000 கோடியாக தெரிகிறது. அதை அவனால செய்ய முடியாத ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அவனால செய்ய முடியாத ஒரு பிரச்சாரம் நாங்க செய்யறத பார்த்து என்னால முடிஞ்சது இதுங்க உன் போராட்டத்தில் நான் பங்கெடுக்கிறேன், நீ என்னவெல்லாம் செய்யறியா அதுல கூட என் பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான் பாத்தீங்களா. இதுலேங்க மனசு, இதுலேங்க தெய்வம். இது போன்ற நபர்கள் நல்லா இருக்கணும். இது போன்ற நபர்கள் அதாவது ஒருத்தர் நல்லது செய்யறதை விட அந்த நல்லது செய்ய பாராட்டி உனக்கு நான் இருக்கிட்ட ஓடுறான்னு உற்சாகப்படுகிறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான தளபதி. இது போன்ற தளபதிகளுக்கு வணங்குறோம், எப்போதும் தலைவனுக்கு நம்மளோட கட்சி. நன்றி. எவ்வளவு தலைவருக்கு எவ்வளவு 1000 ரூபாய். நன்றி. உங்க பேரு புரியல? நம்பி நாராயணன். எந்த ஊரு? சென்னையில இருக்கு. உங்களுக்கு ஓட்டு சென்னையில இருக்கு. உங்க ஊர்ல குழுவி ஊரு ஓட்டு சென்னையில இருக்கு. அங்க இருக்கு எல்லா வேலையும் கோலத்தூர்ல இருக்கு. அப்பாவோட தொகுதி பச்சு வசமா செஞ்சு விடுங்கிறேன். வெக்கமே இல்லாம நீங்க சொல்ற சரி. ஆனாலும் அவர் தானே இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இப்ப அவர் தான் இங்க எம்எல்ஏ. இந்த தமிழக முதல்வர் தான் இதுல வந்து கோலத்தூர்ல வந்து எம்எல்ஏ. அதனால நல்லா அவருக்கு அதாவது முச்சந்தி மண் நம்ம ஊர்ல கிராமத்துல எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க முச்சந்தி மண் அள்ளி மடியில வச்சு அனுப்பி விடுவாரு. அப்படின்னா என்னன்னா வாயில வாக்கி அடிச்சு போடுறதுக்கு முன்னாடி உத்தரவுகளுக்கு செய்யற இறுதி சடங்கு என்னன்னா முச்சந்தி மண் அள்ளி மடியில வச்சு விடுறது. அது மாதிரி ஐயா சாயனுக்கு முச்சந்தி மண் அள்ளி மடியில வச்சு அனுப்பிவிடுங்க. அந்த மக்கள் எல்லாம் சொல்லுங்க. நன்றி. 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு அன்பான நன்றிகள். இது எங்க தொகுதி பொறுப்பாகிட்ட கொடுத்துருங்க. உங்க பேரை போட்டு இந்த பேர் ரெக்கார்ட் ஆகிடும். இந்த பேரை போட்டு நாங்க ரெசிப்ட் போட்டுருவோம். நன்றி தம்பி. இதை தாராள செய்யறத கொடுத்துருவோம். வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. மூலமான நன்றிகள். இவ்வளவு நேரம் நின்று ஏதோ ஒரு 10 பேராச்சும் பஸ்ஸுக்கு ஏறவங்க நின்றவங்க அந்த கால ரொம்ப நேரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. புரிஞ்சோ புரியலையோ. ஆனா நாங்க உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றோம். அண்ணே உங்களுக்காக நாங்க போராடுறோம். சாக்கடை அரசியல் சாக்கடை சொல்லிட்டு இந்த அரசியலை சுத்தம் பண்ணா யாருமே வரலனே. ஆனா தயவு செஞ்சு நிக்கிற மக்களை வீடியோ எடுங்க. நீங்க வாடகை எடுத்து போட்டுறீங்க. யாருமே இல்லாம சிவசங்கரன் தனியா கேட்கறாரு டிவி கேட்காரன்.
என்னமே தெரியாம பாவப்பட்டாங்க. உண்மையிலே பாவப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை மற்ற கட்சியை கூட ஒவ்வொரு நேரம் பேசல, காங்கிரஸ் கூட ஒவ்வொரு நேரம் தமிழக வெற்றி கழகத்தை நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் பார்த்த 4வது கோமாளி அண்ணன் விஜயகாந்த் கோமாளியா பார்த்தோம். தனி மனிதருங்கிறது வேறங்க. தனி மனிதரா விஜயகாந்த் நல்லா சண்டை போடுவாரு, பாகிஸ்தான் அடிச்சு வருவாரு. நான் பார்த்திருக்கேன். நான் விஜயகாந்த் ரசிகன். கஜா படம் ரிலீஸ் ஆகுது, ஆனா கஜேந்திரா படமா கஜா வரான்னு பாக்குறது. கஜேந்திராவை என்ன படம் அது கூட விஜயகாந்த் ரசிகன் இல்ல சொல்றதே இல்ல. அதே மாதிரி விஜய் ரசிகன் எப்பவுமே உருளையில முடிஞ்சு சொல்ல முடியாதா? அழகழகாக இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரா இருந்தாலும் நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த வயசுல ஒரு ஈர்ப்பு வரும். யாராவது ஒருத்தங்க ஒரே பிள்ளை காதலிச்சுன்னு சொல்ல இல்ல. 5வது படிக்கிறது ஒரு பிள்ளைய காதலிச்சிருப்பேன், 10வது படிக்கிறது காதலிச்சிருப்பேன். அந்த காதலே தெரியாது, ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளை நிறைய தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் 12வது வரையில ஒரு பிள்ளைய காதலிச்சிருப்பேன். கல்லூரி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பக்கம் வரும், கல்லூரி முடிக்க பக்கம் வரும். இது காதலே கிடையாது, இது வயசு போராடுறாங்க. அது மாதிரி நாங்க சின்ன வயசா இருக்கையில எனக்கு விஜயகாந்த் பிடிக்கும். நல்ல சண்டை விடுறாரு, பாகிஸ்தான்காரன் அடிச்சு பறவை விடுறாரா, 50 பேர்த்து அடிக்கிறாரா பாட்டு. நம்ம ஒரு ஆளே அடிக்க முடியாத, ஒரு ஆளே அடிக்க முடியாது, 50 பேர்த்து அடிக்கிறவரை பார்த்து ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி விஜயகாந்த் பார்த்தா கடைசியில தெரியுது அவர் 50 பேர்த்து அடிக்கிறவர்ல அவருக்கு பின்னாடி சூப்பரான ஒரு பைக் 50 பேர்த்து அடிக்கிற மாதிரி தூக்கு போட்டு அடிக்க வச்சிருக்கேன், போட்டோ எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன், பிற்காலத்தில் எடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஐயா கமலஹாசன் வந்தாரு. அதுக்கு முன்னாடி இடையில ஐயா சரத்குமார் வந்தாரு. முதல்ல ஐயா விஜயகாந்த், அவர் ஐயா சரத்குமார், அடுத்து வந்து ஐயா கமலஹாசன் எல்லாம் சரத்குமார கூட ஐயாவை ஏதோ ஒரு சமுதாயப்பட்டுல 4வது சமுதாயத்துக்காக வந்தாரு, 4வது சமுதாயத்துக்காக போராடுறாரு. ஏதோ இருந்தாலும் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, வெகுஜன மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, ரசிகர் மன்ற ஆதரவு கொடுத்தாங்க. இந்த கமலஹாசன் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, என்ன இலவுக்குன்னு அவருக்கு தெரியாது, அவர் கொண்டாடிகளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவர் என்ன விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் ஏன் வந்தாரு தெரியாது, ஒரு 3வது கோமாளி. இப்படி ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு கோமாளி இறக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நான் பார்த்த 4வது கோமாளி ஐயா விஜய். இந்த தேர்தல் அவரை இறக்கி விட்டுருக்காங்க. யாருக்கு ஓட்டு போகணும், யாருக்கு ஓட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக முடிவு செய்து ஐயா விஜய் அவர்களை உள்ள இறக்கிருக்காங்க. அதனால அவரை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. அந்த விஜயகாந்தினுடைய ஐயா விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் உண்மையிலே அற்புதமானவர்கள், தங்கமானவர்கள், நல்லவர்கள். அவர்கள் தன்னுடைய தலைவன் நமக்கு விசுவாசமா இருப்பார் நினைச்சு உழைச்சு ஓட போனாங்க. உண்மையிலே தன்னலமற்ற நபர்கள் ரசிகர் மன்றங்கள்ல இருந்து உழைச்சாங்க ஐயா விஜயகாந்துக்கும். ஆனால் அந்த கட்சி நாசம் வச்சு அந்த ரசிகர்களை கைவிட்டாங்க. இன்னைக்கு தன்னுடைய குடும்பம் மட்டுமே கட்சி மட்டுமே குடும்பம் என்று நம்ம அந்த கட்சி அழைச்சிட்டாங்க. அது ரொம்ப முடிஞ்சு. கமலஹாசனை பத்தி தேவையில்லை. அதுக்கப்புறம் யார் வாரிசு என்னன்னு தெரியல, என்ன ஆகுதுன்னு ஒரே ஒரு எம்பி இருக்கிறவரை லைட் அடிச்சுட்டே திரிவாரு, செக்யூரிட்டி மாதிரி அறிவாலயத்தில் லைட் அடிச்சே தெரிஞ்சுட்டு அவர் முடிஞ்சு. இப்ப விஜய் என்ன வந்திருக்காரு, இந்த விஜய் என்ன எவ்வளவு நாள் இருக்க போறாரு, அடுத்த தேர்தலுக்கு இருக்காரா இல்லையா, அடுத்து எப்ப படம் நடிக்க போறாரு, என்ன செய்ய போறாரு, எப்ப என்ன முடிவு எடுப்பான்னு தெரியாது. இங்க பாருங்க, காலையில 6 மணிக்கு நாங்க பேச ஆரம்பிச்சாலும் முதல் பட்டியல் போட்டுருவோம். 6 மணிக்கு இந்த இடம், 7 மணிக்கு இந்த இடம், 8 மணிக்கு இந்த இடம், 9 மணிக்கு இந்த இடம். ஒருவேளை இப்படி மக்கள் ஆர்வம் பேசுறாங்க, கல்வி கட்டின தூரம் வரையும் கடத்தல் இருக்கு. இல்லாத கரும்பு கட்டில வாழை கட்டில போய் கத்துறதுக்கு இன்னும் 10 பேர் கட்டிடுவாங்க. நல்லா இருந்தேன் மகாராஜன் என்ன உங்களுக்கு முளப்புள்ள ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் 2 தொடர்ச்சியா வளர்க்கட்டா. நன்றி, நல்லா இருக்கேன். கோச்சிக்கிறாதீங்க, நீங்க கல்யாணத்துக்கு நீ அழைச்சிருவீங்க. பொண்ணு நாங்க பிரச்சார வண்டி வரையில பொண்ணோட அண்ணன் நேரடியா வந்து பேசினாரு. அது போறதுக்கு பொண்ணு நீங்க பத்திரிகை வச்சு கூப்பிட்டாங்க. உண்மையிலே தவறுதான், எல்லா பேருமே சொன்னாங்க. மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன காரணம் வாங்கிறேன், சொல்லிடு, காரணம் சொல்லிடு. பொண்ணுகிட்ட தங்கச்சியிலே போய் சொல்லுங்க, அவரோட அண்ணன் அவங்க மத்தியிலே சொல்லுங்க. உண்மையிலேயே எங்களால தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட வச்சு சொல்லிக்கிறேன், திட்டமிட்டபடி எங்களால செய்து முடிக்க முடியல. அந்த இடங்கள்ல இடைவெளி கிடைக்கல, ஒடியந்துடலாம், மதிய நேரத்துல வந்துடலாம். அந்த ஊர் வெயில் கொண்டு கொலைக்கிறீங்களா முடியல, இதை சொல்லிடுறேன். வரலாம்னு நினைச்சா வர முடியல. நாங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், தங்கச்சியை மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லுங்க. ஆமா, இது முடிஞ்சிட்டு வரும்போது ஊருக்கு வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து ஒரு செம்பு தண்ணி வாங்கி, ஒரு டம்ளர் தண்ணி, ஏன்னா செம்புல தண்ணி கொடுத்துறாங்க, ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிறோம். நன்றி. இருந்தாலும் நாங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதிருக்கணும், நீங்க எங்களுக்கு மொய் எழுதுறீங்க. இருந்தாலும் நன்றி, மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி. உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையா இருக்கு. கல்யாணத்துக்கு வரலாம் கோவப்பட்டு ஓட்ட மாத்தி போடாம விட்டுட்டு கல்யாணத்துக்கு வராட்டியும் பரவாயில்லடா, நீங்க கல்யாணத்துக்கு வந்து 500 ரூபாய் மொய் எழுதாட்டியும் பரவாயில்லடா, நான் வந்து உங்களுடைய பிரச்சாரத்துக்கு 500 ரூபாய் மொய் எழுதிட்டு போறேன்டான்னு சொல்லக்கூடிய உங்க பேரு தனராஜ், மணப்பெண் பேரு லட்சுமி சுருதி. தனராஜ் லட்சுமி சுருதி தம்பதிகள் மனமாற வாழணும், சந்தோஷமா இருக்கணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் சார்பா மட்டுமல்ல, உலக தமிழர்கள் காமெடியை பார்க்கக்கூடிய உலக தமிழர்கள் சார்பாக நான் ஒருத்தன் உங்க கல்யாணத்துக்கு வந்துருந்தீங்கன்னா உங்க கல்யாணத்துல மட்டும் நான் பேசிட்டு இருப்பேன். இந்த காணொலியை உலகம் மூலம் பாக்குறாங்க. இந்த மக்கள் மாதிரி இதுவே ஒரு கல்யாண கூட்டம் மாதிரி இருக்கு. இந்த மக்களுடைய வாழ்த்துக்களோடு தங்கச்சிக்கு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க வீட்டு பிள்ளைய பத்திரமா பாத்துங்க, கோவப்படாதீங்க. கோவப்பட்டு ஆரம்பத்துல ஏதாவது பேசுனீங்கன்னா காலம் போற அடி வாங்கணும். அதே மாதிரி இங்க ஒரே ஒரு ஆலோசனை, உங்களுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. அதனால அண்ணனோட ஆலோசனையில ஒண்ணு கேட்டுக்கங்க. எந்த முடிவா இருந்தாலும் பெரிய முடிவுகளை போற நீங்க எடுங்க. பெரிய பெரிய முடிவுகள், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு போர் நடக்கணுமா வேண்டாமா, இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கணுமா வேணாமா, இந்தியாவுடைய பிரதமராக யார் வர வேண்டும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் வர வேண்டும், இந்தியாவின் உள்துறை அமைச்சராக யார் வர வேண்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக யார் வேண்டும், இது மாதிரி பெரிய பெரிய பொறுப்புகளை இருக்கலாம். சொல்றதை கேள்வி ஒட்டுமொத்தமாக இது மாதிரி பெரிய முடிவு கூட நீங்க எடுங்க. அதாவது ஆம்பளை ஐயா நாம எடுப்போம். சின்ன சின்ன முடிவுகள் கூட பெண்கள் விட்டுவோம். என்ன மளிகை கடையில மளிகை தானே வாங்குறது, காப்பர் செலவுக்கு யாரு வீட்டுக்கு லீவு போறது, அலப்பர் செலவுக்கு யாரு சொல்லிடு பேசுறது கூட கேட்கணும். பரவாயில்ல, மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்ப இது மாதிரியான பெரிய பெரிய முடிவுகளை கூட நம்ம எடுப்போம். சின்ன சின்ன முடிவு
பெண்கள் கூட நம்ம வீட்டுக்கார மாட கொடுத்துருவோம். தங்கத்தை எந்த நகைகளை எடுக்கிறது, சிறுவாடு சேர்க்கிறது, எந்த சீட்டு கம்பெனில சீட்டு போடுறது, இது மாதிரியான வேலைகளை போறதையும் காசு சேர்த்து வைக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது, மளிகை ஜாமான் வாங்குறது, குடும்பத்தை பராமரிக்கிறது, இது மாதிரி எல்லாத்தையும் காசு கொண்டே அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அவர்கள் அதை பத்திரமா பார்த்துக்கூடாது. ஒருவேளை நாம கொண்டாடி ஆகணும், கொண்டாடியை ஜெயிக்கணும், குடும்பத்துல நான் தான் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி ஆம்பளைகள் மனைவியை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையில் தோற்று விடுவோம். இது எனக்கு தான் பொருந்தும். வீட்டுல என்னைக்குமே ஆம்பளை என்பவன் கொண்டாடியை தோக்கணும். கொண்டாடியில தோற்ற ஆம்பளை உலகத்தை ஜெயிச்சிருக்கான். கொண்டாடியை ஜெயிச்சு நினைச்ச ஆம்பளை உலகத்துல தோற்றுறான். ஆகவே நான் எனக்கு இதுக்கு முன்னாடி என் ப்ரொஃபசர் சொல்லி கொடுத்தாரு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். இதுல எந்த அனுபவமா இல்ல. வேற ஒண்ணுல படைச்ச பரமசிவனா இருந்தாலும் பார்வதிக்கு அடி வாங்கி ஆகணும், அது விதி. அதனால கொண்டாடிக்கு அடி வாங்குறதோ, கொண்டாடியை திட்டு வாங்குறதோ, கொண்டாடி அந்த விடுகிறதோ பெரிய பிள்ளைகளா இல்ல. எல்லாருமே விடுவீங்க, வெளியில சொல்றது இல்ல. கவுண்டமணி மாதிரி வெளியில வந்து அவ்வளவு வீட்டுக்குள்ள போனா எல்லாருமே பொட்டிப்பா முடியாது. நான் படைச்ச பரமசிவனா இருந்தாலும் பார்வதிக்கு அடி வாங்கி ஆகணும். பார்வதியோட இதுதான் நாடு முழுக்க இருக்கும். அதனால நன்றி. 500 ரூபாய் கொடுக்க மனப்பெண்களுக்கு நன்றி. நான் ஏன் சொல்றேன், காலையில 6 மணி நம்ம எதையாவது விட்டு மறந்து போயிடுவோம். காலையில 6 மணில இருந்து ஒரு ஊரு, 7 மணிக்கு ஒரு 8 மணிக்கு ஒரு ஊரு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொரு நேரம் இந்த பேசிக்கிறதுல சரியா வராது. அவர் கல்யாணத்துக்கு போக முடியல. அப்ப இந்த அளவுக்கு திட்டமிட்டு ஓடலாம். என்னைக்காவது ஒரு அண்ணன் விஜய் சொன்ன நேரத்துக்கு, சொன்ன இடத்துக்கு, சொன்ன தேதிக்கு வந்துருப்பாரு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இடத்துல இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்ச பிறகு, தேர்தல் அறிவிக்கிட்டு பாரு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க. தேர்தல் அறிவிச்ச பிறகு கூட இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமா 3 ஊர்ல தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்க வேண்டியது ஒன்னும் தேர்தல் ஆணையமே அனுமதி கிடைக்காத அளவுக்கு தப்பா அனுமதி எழுதி கொடுப்பாங்க. அதுவே ரசாயனம். ஒருவேளை அதை தாண்டி அனுமதி கிடைச்சிட்டாங்க, 1 மணி நேரம் எங்களுக்கு பத்தாது, 3 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த இடத்துல கொடுத்தாதான் நான் பேசணும்னு சொல்றேன். 1 மணி நேரம் நான் 2 பேசினாலே போதும். இதே இடத்துல சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணி முடிய எனக்கு கொடுனா இந்த பக்கம் போக வர போக்குவரத்து என்ன? அப்ப காவல்துறை அதிகாரி தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? அதற்கு தகுந்த மாதிரி இடத்த ஒதுக்கி கொடுங்க, நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. நீங்க பஜார்ல கேட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் கொடுப்பாங்க. கொஞ்சம் அவுட்டலுடைய காட்டுலயே ரோட்லயே போடுறீங்க, அந்த இடத்துல 5 மணி நேரம் நீ கேட்கறது கொடுப்பாங்க. இது மாதிரி தப்பு தப்பா கேட்கறதுடைய விளைவு அந்த விஜய் வந்து திட்டமிட்டு செஞ்சாங்க. இது வரைக்கும் மொத்தமா 3 ஊர்ல வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்காரு அண்ணன் விஜய். அதை நீங்க ரசிகர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. உண்மையிலேயே விஜய் என்னுடைய ரசிகர்கள் ரொம்ப நல்லவர்கள். அவர்கள் தங்களால் முடிஞ்ச அளவு தன்னுடைய சொந்த கை காசை போட்டு 25 வருஷம் சொல்லி மன்றத்துல இருந்து வேலை பார்த்தீங்க. அந்த தம்பிகளே என் ஊர்ல சொந்த ஊர் நஷ்டத்துல நான் பல தடவை பார்த்திருக்கேன். தன்னுடைய சொந்த காசை கொடுத்து அந்த தம்பியை கட்சியில் வைக்கிறாங்க. நானே போய் சிறப்பு விருந்தினரா போயிருக்கேன், நோட்டு புத்தகம் கொடுத்துருக்கேன், மறக்க நன்றிங்க. அந்த தம்பிகள் நல்லவங்க. ஆனா அந்த தம்பிகளுக்கு சீட்டு கிடைச்சிருக்காங்க நஷ்டத்துல உட்பட. அந்த மன்றத்தில் உழைத்த தம்பிகள் 20 வருஷம் 25 வருஷம் மன்றத்துல உழைச்சு ஓடா போன நபர்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அவர்களை தேர்தல போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல. மாறாக திமுக சீட்டு கொடுக்காதவங்க, அதிமுக சீட்டு கிடைக்காதவங்க, பிஜேபி சீட்டு கிடைக்காதவங்க, காங்கிரஸ்ல முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்திருக்கான். இது மாதிரி அன்பு போனது, செத்து போனது, வட்டல் சுத்தமா இருக்குது, ஓட்டை ஒடுக்கமா இருக்குது. என்னென்ன கட்சியில எதனா இருந்தானோ அவன் துட்டு மட்டும் இருந்தா போதும், பணம் மட்டும் இருந்தா போதும், அவனை பூரா தேடி தமிழக வெற்றி கழகத்தில் வேட்பாளராக போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு வேட்பாளர் குறிப்பிட்டு சொல்லணும்னா எடப்பாடியில் இருக்க வேட்பாளர் காசை வாங்கிட்டு நேரடியாக தேர்தல் வந்து வெளியில போயிட்டாரு. வேட்புமனுவை தள்ளுபடி செய்யற அளவுக்கு அவர் நடந்துகிட்டாரு. அப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஜயனுடைய கட்சி அடுத்த தேர்தலுக்கு இருக்காது. ஆகவே நீங்க திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்டீங்கன்னா உங்க தலையில நீங்களே மண்ணடி போட்டுக்கிறது சமம். ஒருவேளை நீங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போடுறது ஒண்ணுங்க, உச்சந்தி மண்ணை எடுத்து உங்க பிள்ளைகளோட பாக்கெட்ல போடுறது ஒண்ணுங்க, அது நாசமா போட்டு மண்ணை எடுத்து தலையில ஒடிக்க போயிடுது. அந்த நிலைமையில தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கும். ஆகவே நான் சொல்ல வருவது 15 வருடங்களாக நாம் ஒரு கட்சி இந்த அரசியலில் நிற்கிறது. அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. இந்த சேவையை செய்யக்கூடிய அரசியல் துறையை சாக்கடைகளாக இந்த திராவிட பண்டிகள் மாற்றிவிட்டார்கள். அரசியல் என்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய தூய்மையான ஒரு துறையை மக்களுக்கு செய்ய விடாமல் செஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இளைஞர் பட்டாளம் அரசியல் என்ற ஒரு சாக்கடையை சுத்தம் செய்ய இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு. இந்த இளைஞர் பட்டாளமும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளமும் இந்த சாக்கடையை சுத்தம் செய்ய முடியாம விட்டுட்டு போயிட்டா அரசியல் என்ற தூய்மையான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறை கடைசி சாக்கடையாக மாறிடும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா செஞ்ச தவறுகளை நாம மீண்டும் செய்ய வேண்டாம். அவர்கள் செய்த தவறுக்கு நாம ஏதாவது ஒரு தீர்ப்பை ஏற்படுத்தணும், தீர்வை ஏற்படுத்தணும் நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படித்த இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இந்த விவசாய சின்னத்துல போட்டியிடக்கூடிய நான் நீங்க போய் எங்களுக்கு ஓட்டு போட நினைச்சீங்கன்னா ஒண்ணுமேல உங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு காரணம் போங்க, வாக்குப்பெட்டியில போய் பாருங்க, இருக்கிறது எல்லாம் கம்மியா ஒரு சின்னம் தெரியும். அதே விவசாய சின்னம். கண்டிப்பாக ரெட்டலைக்கோ உதயசூழலுக்கோ பளிச்சுன்னு இருக்கும். அந்த மிஷின்ல போய் பாத்தீங்கன்னா ரெட்டலையை பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஊர்ல கைச்சின்ன பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும்.
ஆனா எங்களுடைய விவசாய சின்னத்தை பாத்தீங்கன்னா வேணுக்குன்னு டிசைன் பண்ணும்போது தொலைச்சின் இல்லாத அளவுக்கு டல்லா கொடுத்திருப்பாங்க. அதுதான் எங்களுடைய சின்னம். 3வது இடத்துல இருக்கு. ஒண்ணு தேடி எண்ணி பார்த்து 3வது இடத்துல இருக்கு. மொத்தமாவே நம்ம தொகுதியில 6 பேர் தான் போட்டிடுறாங்க. அந்த 6 பேர்ல 3வதா இருக்கு. சிவசங்கரன்ற பேர் இருந்தா பார்த்து போட்டுருங்க. ஒருவேளை சின்ன டம்மியா தெரிஞ்சுன்னா வச்சு இந்த கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகள் எப்படி வந்து தடவி போடுவாரோ அது மாதிரி தடவி கூட 3வது படமா அடிக்கிறீங்க. இந்த ஒண்ணு நீங்க செஞ்சா போதும். இங்க நடக்கக்கூடிய எல்லா வகையான தவறுகளுக்குமான தீர்வை நாங்க ஏற்படுத்துவோம். நீங்க ஓட்டு போட போகும்போது நான் வெறும் ஓட்டு போட போறேன் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடாதீங்க. இது ஒரு திருவிழா நினைச்சு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு காசை வாங்கிட்டு உங்க ஓட்டை வித்துறாதீங்க. நீங்க ஒற்றை விரல்ல நீங்க ஓட்டு போட போகும்போது ஒண்ணு தெரிஞ்சுங்க, நான் செலுத்தக்கூடிய வாக்கு என்பது வெறுமான வாக்கு அல்ல. என் அடுத்த தலைமுறையான என் மகனுக்கும் மகளுக்கும் பேரருக்கும் பேத்திக்குமான வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன் நினைச்சு ஒரு முறை நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையிலே போடப்பட்ட அச்சதை. ஒருவேளை அதை தாண்டி நான் உதயசூரியனுக்கு கைச்சின்னத்துக்கு ரெட்டாயிக்கும் அல்லது விஜயனுடைய கட்சிக்கு நான் ஓட்டு போட நீங்க போனேன், அது உங்க பிள்ளைக்கு நீங்களே போடுற வாக்கி அரிசி. ஒரு முறை உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பேன் என்ற தீர்மானத்தை ஏற்படுத்திட்டு வீட்டுல சாமி கும்பிட்டு போய் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கு நினைச்சு விவசாயத்துல ஓட்டு போடுங்க. மிச்சது போல நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது கூட குறைய காவல்துறை அதிகாரிகளோ போயிட்டாங்களா, காவல்துறை அதிகாரிகளோ இங்க இருக்கக்கூடிய நபர்களோ யாராவது ஒருத்தவங்க மனசு புண்படும்படி யாராவது இசைக்கு ஆளுகள் இருந்திருப்பீங்க. ஐயா காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஆள் இருந்திருப்பீங்க. எங்க அண்ணன் மூலச்சி சந்திரசேகரன் கூட பிஜேபி காரங்க அப்படி யாராவது இருந்திருந்தீங்கன்னாக்க அவங்க எல்லாம் யாரும் கோவப்படாதீங்க. ஏதாவது கூட குறைஞ்சு பேசியிருந்தாலும் எதுவும் தப்பு தப்பா பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. உங்க பிள்ளைய நினைச்சு உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் நின்று கேட்டுக்கிறவங்களுக்கு நன்றி. நன்றி அக்காமார்களுக்கு அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஐயா காவல்துறை அதிகாரிகள் நன்றி. உங்களை திட்டணுங்கிறத ஏசனுங்கிறதா பேசுறவங்க எங்க நோக்கம்லாம் கிடையாது. உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தா நாங்கள் பிரதிபலிக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு இருக்க கஷ்டத்துல அப்பப்போ கோவத்தில் தடுக்கிறாங்க. நன்றி நன்றிங்க. வணக்கம். தபால் ஓட்டு எங்களுக்கே போட்டுருங்க. ஐயா காவல்துறை அதிகாரிகள் தபால் ஓட்டு எங்களுக்கு போட்டு திரும்பவே மாட்டாரு. ஐயா காவல்துறை அதிகாரிகள் 2 பேர் திரும்புங்க. தபால் ஓட்டு எங்களுக்கு போட்டுருங்க. நாங்க உங்களை வையனுங்கிற நோக்கம் இல்ல. உங்க கஷ்டம் சொல்லிட்டு எங்க கஷ்டம் சொல்லிட்டோம். மறக்காம தபால் ஓட்டு போடுங்க. உங்க 2 பேர் ஓட்டை எதிர்பார்த்து வாக்குப்பட்டியை எண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி வணக்கம். நாம் தமிழர்.